விதியை மீறிய தொடர்புகளை கொடுக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல. அப்ப காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் மிதுனமாக வருது. அப்ப மிதுனத்துக்கு 3ஆம் இடம் சூரியனாக வருது. அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கும் ராசிக்கும் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. அவங்க எந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க? வாழ்க்கையில எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாதோ அந்த தவறுகளை நாம சரியா தான் செய்யணும்னு துணிஞ்சு செய்வாங்க. இந்த 3ஆம் இடம் சூரியனாக வந்தாலோ அல்லது 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ திருமணத்திற்கு முன்னாடி இவர்களுக்கு தொடர்புகள் உண்டு அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. திருமணத்திற்கு முன்னதாகவே உறவுகள் உண்டுன்றத ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியும். அது நண்பர்களோடு நிறுத்துறதா, இல்ல பெஸ்டியா நிறுத்துதா, இல்ல திருமணம் செஞ்ச பிறகும் நண்பன்ற போர்வில குடும்பத்துக்குள்ள வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுனத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போலாம். இல்ல ரகசியமாக இருக்கிறதா? அப்ப குருவனுடைய தன்மைக்கு நீங்க மாறினா மட்டும்தான் உங்களுடைய எண்ண அலைகள் சரியாக இருக்கும். அந்த தன்மைக்கு நீங்க மாறல அப்படின்னா அப்ப மனம் போன போக்கிலே எல்லாமே மனம் போன போக்கு போயிடும். அப்ப இளமை காலங்கள் என்ன பண்ணும்? வீணாக போயிடும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டுல காலேஜில் படிக்கக்குள்ளே நான் லவ் பண்ணேன், அப்ப ஸ்கூல் பருவத்திலே நான் லவ் பண்ணேன், கல்யாணம் ஆன பிறகும் இந்த விஷயங்கள் தொடரும். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது? அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக்ல தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமா கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு
நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் வந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் வந்து சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, முக்கியமா மிதுன ராசிக்கும் இந்த தலைப்புக்கும் ஒத்து போகும். ஆமா, ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி மிதுனம் தான் 3ஆம் இடமா வரும். அப்ப மிதுனத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் நிறைய தொடர்பு. இந்த டாபிக் உண்டான சம்பந்தப்பட்ட பாவகமே 3, 7, 11, 12 இந்த 4 பாவகம் தான் வாழ்க்கையில விதியை மீறிய தொடர்புகளை கொடுக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல. அப்ப காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் மிதுனமாக வருது. அப்ப மிதுனத்துக்கு 3ஆம் இடம் சூரியனாக வருவார். அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. அவங்க எந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க, வாழ்க்கையில எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாதோ அந்த தவறுகளை நாம சரியாதான் செய்யணும்னு துணிஞ்சு செய்வாங்க. அப்ப அந்த துணிச்சல் வேணும் ஒரு மனிதனுக்கு. ஒரு ஜாதகர் ஜாதகிக்கு துணிச்சல் இருந்தாதான் இந்த வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட முடியும், எல்லாரையும் டம்ப் பண்ண முடியும், எல்லாரையும் நம்ம மெதிச்சு வாழ்க்கையில மேல வர முடியும். தொழிலாளர்கள் ஃபர்ஸ்ட் வேலை செய்ய வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பர் நம்ம ஓணும்னா அவங்களுக்கு இந்த 3ஆம் இடம் பலமா இருக்கும். இந்த 3ஆம் இடம் சூரியனாக வந்தாலோ அல்லது 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ திருமணத்திற்கு முன்னாடி இவர்களுக்கு தொடர்புகள் உண்டு அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. அதுவும் அந்த 3ஆம் இடத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும், எடுப்புல சொல்லக்கூடாது. ஆனா விதி என்பது வலியது. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணத்தை தாண்டிய உறவுகளை காட்டிலும் திருமணத்திற்கு முன்னதாகவே உறவுகள் உண்டுன்றத ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியும். அது நண்பர்களோடு நிறுத்துறதா, இல்ல பெஸ்டியா நிறுத்துதா, இல்ல திருமணம் செஞ்ச பிறகும் நண்பன்ற போர்வில குடும்பத்துக்குள்ள வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுனத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனோம். இல்ல ரகசியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர்களுக்கு அலாவிதிய சுகம் கிடைக்கணும் அப்படின்றத அவங்க நினைப்பும் இருக்கும். என்ன 12ஆம் இடம் சுக்கிரன். அப்ப போகஸ்தானம் சுக்கிரனாக வருவதா எங்க ஸ்வீட் கடைலாம் இருக்கு அங்கங்கெல்லாம் ஒரு பாதாம் பில்லை சாப்பிடலாம், இல்ல அல்வா சாப்பிடலாம், இல்ல பாதுஷா சாப்பிடலாம் அப்படின்ற நினைப்பு தான் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம். எப்படி நம்ம ரிஷப ராசிக்கு ஒரு 3ஆம் இடம் சுகம் குறைவான ஒரு தாம்பத்தியம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி மிதுன ராசிக்கு அதீத வீரியம் உள்ள ஒரு 3ஆம் இடத்தினுடைய அதிக வீரியம் உள்ள ஜாதகத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், இணைவு பெறணும். இல்லைன்னா அது அந்த 2 காலையும் பூட்டிய காளைகள் வந்து சரியாக ஓடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, வலது மாடு இடது மாடு கரெக்டா கட்டினாதான் அந்த வண்டி ஓடும். 2துலயும் ஒரே பக்கமா வலது மாடையும் ஒரே பக்கமா இடது மாடையும் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓடாது. இங்க நான் வண்டின்னு சொன்னது வாழ்க்கை, அவருடைய திருமண பந்தம், குடும்பம் அப்படின்றது எல்லாமே அந்த செக்டர் எல்லாம் நீங்க வண்டியாக நினைச்சுக்கலாம். அப்ப மிதுன ராசிக்குள்ள ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதற்கு 7ஆம் பாகம் குருவாக வரும். அப்ப இறைவன் போடக்கூடிய கணக்கு என்ன, அப்ப இந்த வேகத்திற்கு உண்டான பாவகத்தோடு கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு என்ன பண்ணுவார், எப்பயுமே நிசப்தமாக இருப்பார், அப்ப மௌனமாக இருப்பார், அப்ப சமாதானமாக இருப்பார். அப்ப என்ன பண்ணணும், இங்க நிறைய விதியை மீறிய உறவுகள் தொடர்புகளை வரும். ஆமா, அப்ப மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நிறைய ஆன்ம சுத்தம் பண்ணணும். முதல்ல அவருடைய ஆன்மாக்களை சுத்தம் பண்ணணும், அப்போ அவங்களுடைய உடல் சுத்தம் பண்ணணும், அவங்களுடைய கர்மத்தை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்திகள் செய்ய வேண்டும் அப்படின்னா சுத்தம் பண்ணணும். சார் சுத்தம் பண்ணதுன்னா எப்படி சார், வீட்டை சுத்தம் பண்ணணும்னா நான் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிடுவேன், அழகாக நீட்டாக வச்சுக்குவோம், மா போட்டு தொடச்சிக்குவேன். அப்போ உடலையும் மனதையும் சுத்தம் செய்வது எப்படி அப்படின்னா உடலையும் மனசையும் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம்.
அப்போ ஆன்மீகம் அப்படின்ற ஒரு போர்வையை நீங்க போத்தினா மட்டும்தான் மன ஒழுக்கம், சுய ஒழுக்கம் வரும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடம் குரு. அப்ப குருனுடைய தன்மைக்கு நீங்க மாறினா மட்டும்தான் உங்களுடைய எண்ண அலைகள் சரியாக இருக்கு. அந்த தன்மைக்கு நீங்க மாறல அப்படின்னா அப்ப மனம் போன போக்கிலே எல்லாமே மனம் போன போக்கில் போயிடும். அப்ப இளமை காலங்கள் என்ன பண்ணும்? வீணாக போய்விடும். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டுல காலேஜில் படிக்கக்குள்ளேயே நான் லவ் பண்ணேன், அப்ப ஸ்கூல் பருவத்திலேயே நான் லவ் பண்ணேன், கல்யாணம் ஆன பிறகும் இந்த விஷயங்கள் தொடரும், இந்த சந்தேகங்கள் குடும்பத்தில் வரும், இதனால் பிரச்சனைகள் வரும். ஆமா, எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்தாச்சு. ஆமா, இந்த மிதுன ராசியில வரக்கூடிய ஒரு விஷயங்கள் 60 வயசு 70 வயசுக்குமே இளமை கால தொடர்புகள் தொன்று தொட்டுத்தான் வந்து கொண்டிருக்கின்றன. இதுல மாற்ற முடியாது, இயற்கையை மாற்ற முடியாது, இந்த விஷயங்களை மாற்ற முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, என்ன சார் நீங்க குடும்பத்துல வந்து குழப்பத்தை உண்டு பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இது இருக்கக்கூடிய விதி. ஒரு ஜாதகத்துல இருக்குது, பல தார யோகம்னு இருக்கும். அதனால பல தாரம் மணந்ததுலாம் காரணம் கிடையாது. 2 தார யோகம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் கிடையாது. அது எந்தெந்த காலங்கள்ல அவங்களுக்கு டச் ஆகுது, எந்தெந்த உறவுகள்ல அது அவங்களுடைய அலிகேஷனை உருவாக்குது அப்படின்னா இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே தொடர்புகள் அதிகம் உண்டு, திருமணத்தை மீறிய தொடர்புகள் உண்டு, அதுவும் இளமை காலத்திலே அந்த தொடர்புகள் உண்டு. அப்ப அந்த மிதுன ராசிக்காரர்களை எப்படி வளர்க்கப்படணும், எப்படி வளரணும், எந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட பேசணும், எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள ஒரு பெண் புள்ள இருக்கு, டீனேஜ் புள்ள இருக்கு, நம்ம காலேஜ் அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், எப்படி எல்லாம் பாதுகாப்பு முறையை கையாளணும், அதுக்கு எந்த மாதிரி நெறிமுறைகளை நம்ம சொல்லித் தரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோவை நம்ம பேசிட்டு இருக்கோம். உடனே பயமுறுத்துறதா நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எல்லா ராசிக்கும் இதே மாதிரி காலகட்டத்தில் நடந்துருமா அப்படின்னா அவரவர்களுடைய தசா புத்தி அந்தர சூட்சம காலங்களை பொறுத்து அது நடக்கும். அது டீனேஜில் நடக்கும், திருமணம் ஆகி பின்னாடி 2 குழந்தைக்கு தாயான பிறகு நடக்கும், 50 வயசு கழிச்சு கூட நடக்கும். ஆனா வாழ்க்கையில இந்த விஷயங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக தொடர்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஆமா, இதுல மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அலாவிதிய சுகம் தேவைப்படும் அவர்களுக்கு. அது வந்து ஒரு வற்றாத ஜீவநதியாகவே இருக்கும். ஆமா, காலையில டிஃபன் சாப்பிட்டேன், மதியம் ஸ்வீட் சாப்பிட்டேன், நைட் சாப்பிட்டேன், இதுமே அதீதமான ஆசைகள் வரும், அதீத போக எண்ணங்கள் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் இயற்கையாகவே அவர்களுக்கு உண்டு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் பாவகம் என்ன கிரகம்? அப்ப 11ஆம் பாவகம் என்பது மிதுன ராசிக்கு செவ்வாயாக வரும். அப்ப 12ஆம் பாவகம் சுக்கிரன், அதீத போகம் சொல்லியாச்சு. அப்ப செவ்வாய் மிதுன ராசிக்கு எந்த பாவகம்? 6ஆம் பாவகம் வரும். அப்ப மிதுன ராசிக்கு இந்த அதீத தொடர்புகளாலையும் அதீத போகத்தாலையும் நோய்கள் தாக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு தான் நிறைய பாருங்க இந்த சிறுநீரக பிரச்சனை வரும், நிறைய மறைமுக உறுப்புகள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், வெளியிலே சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், உயிர்கொல்லி நோய்களே வரும். இதெல்லாம் ஒரு 50+ வந்து அவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, அதனாலே மருந்து மாத்திரை சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். அப்ப என்ன பண்றது? ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடும் நம்மளுடைய விஷயங்கள் என்ன, நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி வளரணும், என்னென்ன முறையில் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஆமா ஆமா, இந்த நேரத்துல இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 2K உலகமா இருக்குது. எந்த பிள்ளையுமே சரி, எந்த பெண் பிள்ளையுமே சரி, ஒரு விஷயத்த பெத்தவா சொல்றா, பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நின்று கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு கால நேரம் கிடையாது. ஏன்னா 24 hours 24/7 எப்பயுமே ராகுவோடையே சேர்ந்துருக்கிறா. எல்லாம் மொபைலோடும் சிஸ்டத்தோடும் இப்படியே தான் சேர்ந்துருக்கிறா. ஆமா, சின்ன பிள்ளைங்கள் கூட அழுதா என்ன பண்றா, உடனே தாய் என்ன பண்றா, தூக்கி மொபைலை கொடுத்துட்றா. அவ்வளவுதான், அவ பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா ராகுவோடு சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த ராகு என்ன பண்ணும்? அவங்களை குட்டி சீராக்கி விடாது. இந்த கலியுகம் இன்னும் நிறைய அலாவிதி அழிவுகளை சம்பாதிக்க போகுது, சம்பாதிச்சுன்னு தான் இருக்குது. அதுல நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறோம், நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறோம்,
அப்ப இனி வளரக்கூடிய பிள்ளைகளாவது சற்று ஒழுக்கமா வளரட்டும் அப்படின்றது தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆகும். எப்பயுமே ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஈக்குவல் போட்டோம்னா ஆன்மீகம் தான் செய்யணும். ஆன்மீகத்தை சார்ந்து ஒழுக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காது, மன அமைதியும் கொடுக்காது. அதனால மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் வாரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுடைய தாயார், பெருமாள் தனித்த பெருமாள் இல்லை, தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. நாத்தே அன்று இரவே துளசியை பறித்து ஒரு செப்பு பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க. காலையில் எழுந்து அந்த துளசியை கைப்படாத இடத்த போட்டுட்டு அந்த முகத்தில் அந்த தண்ணியை முகத்தால் கழுவிக்கோங்க. பெருமாளுடைய துதிகளை சொல்லாமல் அன்னைக்கு புசிக்கக்கூடாது. ஆமாம், அந்த ஸ்ரீமன் நாராயணனை பார்க்காம நீங்கள் உணவு உண்ணக்கூடாது. இதை கண்டினியூ பண்ணுறீங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் ஸ்ரீராம ஜெயன் எழுதுறீங்க, இல்லை ஓம் நமோ நாராயணான்னு எழுதுறீங்க, இந்த மூல மந்திரத்தை அவங்க ஆழ் மனசில் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒழுக்கங்கள் அவருடைய வாழ்க்கையை நன்னெறியோடு நல் ஒழுக்கத்தினோடு அமைதியின்மையாக வச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக உங்கள் பிள்ளைகள் போகும். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு குடும்பத்தில் அப்படின்னா இனியாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கேட்கறதுக்கு தான் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள் தொடர்புகள் இருக்குது, அதை விட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும்ன்றதான் உண்மையான கருத்து. இந்த பரிகாரத்தை செஞ்சு பரிபூரண சுகத்தை அடைங்க. வாழ்க வாழ்க வாழ்க.